மிருகசீரிடம் நட்சத்திரமான உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் 3. சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் ஒரு தட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் அதோடு நந்தியம்பெருமானையும் வாங்க வேண்டும். தட்டில் வைத்து குளிர குளிர அதில் நீர் ஊற்றி ஓம் நம சிவாய சொல்லி வரலாம். சிலர் வீட்டில் சிவலிங்க ஆராதனை செய்வதில்லை நம் தமிழ் குடும்பங்களில். அப்படிப்பட்டவங்க சிவன் அப்படின்னாவே ஒளி, நெருப்பு, அதனால் தீபம் ஏற்றி வச்சு, அதாவது அகண்ட தீபம்னு சொல்கிறோம் இல்லையா, கிழக்கு மேற்கு அப்படின்னு இல்லாமல் நடுவில் இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். அதுபோல் தீபம் ஏற்றி வைத்து சனி திங்கட்கிழமையில் ஒரு 108 முறை ஓம் நம சிவாய சொல்லி வரும்போது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் குடும்பத்தில் வேணும், எதெல்லாம் அப்புறப்படுத்தணும், எல்லாமே சிவபெருமானோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். 2வது பரிகாரம், குறிப்பாக வியாழக்கிழமை நீங்கள் குருதோஷம் பெற்றவங்க, அதனால் இந்த வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுங்க. வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு வியாழக்கிழமையோ கூட உங்களோட மொட்டை மாடி அது மாதிரி இடங்களில் பறவைகளுக்கு நீங்கள் நீர் ஊற்றி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, கொஞ்சம் தானியங்களை முதல் நாள் புதன்கிழமை இரவே கொஞ்சம் தானியங்களை ஊற வச்சு அது ஊறி வந்தோடனே அப்படியே தெளித்து விடும்போது அது நல்ல ஜீரணமாகும் பறவைகளுக்கு. அதுபோல் செய்யலாம். தண்ணீர் வைக்கலாம். தண்ணீர் தினமுமே நீங்கள் வைக்கலாம் இல்லையா. அடுத்தது நாய்களுக்கு, எங்கே நீங்கள் தெருநாய்களை பார்த்தாலும் அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு அது போல் ஏதாவது வைக்கிறது. இல்லை நாய்கள் பாதுகாக்கக்கூடிய இன்னும் மனித மனம், தெய்வ மனங்களாக கொண்ட நிறைய பேர் அது போல் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிற அந்த ஹோம்க்கு சொல்லி அந்த நாயை நீங்கள் கொண்டு போய் அதை சரியான அதாவது பராமரிப்புக்காக விடுறது. இது போல் நாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அக்கறையாக இருக்கும்போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போல் விலகும். 3வது பரிகாரம், மிருகசீரிட ஆட்கள் சிலருக்கு 40 வயதுக்கு மேலே இல்லை சிறு வயதிலே கூட தோல் நோய்கள், இது போல் உங்களுக்கு ஒரு நரம்பு பிரச்சனை, கோபம் அடிக்கடி வர்றது, அதனால் பகை வர்றது, இது போல் இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு பனை வெல்லம், பனைமரத்துலேருந்து கொண்டு வந்த அந்த பனை வெல்லத்தை உங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு, ஊழியர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு இந்த பனை வெல்லத்தை நீங்கள் கொடுத்து வரும்போது மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, இது உங்களோட நோய்களை விளக்கக்கூடியது. அதே போல் உங்களோட கோபத்தையுமே குறைக்கக்கூடியது. நாம் இப்போ 3 பரிகாரங்கள் பார்த்தோம். இதை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முக்கியமான தருணங்களாக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இதுபோல் 27 நட்சத்திரங்களுக்குமே நான் இந்த ஒரு சீரீஸாக கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக இதை உங்களோட குடும்பத்தார்கள், உறவினர்கள், உற்றவர்கள், இவங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் பதிவுகளை ஷேர் செய்யுங்க.